ஹாய் ஹலோ வணக்கம். நிறைய பேருக்கு நிறைய கேள்வி. சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பைக் டாக்ஸி ஓட்டினா ஏதோ பிரச்சனையாமே, ஆட்டோக்காரங்களாம் கேட்குறாங்களாமே, ஆட்டோக்காரங்களாம் அடிக்கிறாங்களாமே, மிரட்டுறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன். பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பைக் டாக்ஸி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம நினைக்கிற மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி யாரையும் பண்ணுறதில்ல. யாரோ ஒருத்தர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோக்கார நண்பர்கள் மீது பார்த்தீங்கன்னாக்கா தவறான புரிதலை ஏற்படுத்துது. ஆட்டோக்கார நண்பர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வருத்தப்படுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நாள் கணக்காக மணிக்கணக்காக பார்த்தீங்கன்னாக்கா டீசல் போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டையும் டிப்போ கூட்டையும் வெயிட் பண்ணி ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெகுலராக ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கிட்ட ரெகுலராக ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க, தியேட்டர்கிட்ட ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு நம்ம அங்கே வெயிட் பண்ணி அங்கே கஸ்டமரை ஏற்றிட்டு வர சொல்ல தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெளிப்படுத்துறது கிடையாது. இருந்தாலும் நாம் அந்த பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த லைசன்ஸு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டியோடு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு, அப்புறம் ஆர்சி புக்கு இதெல்லாமே கரெக்டாக வச்சுக்கிட்டு 2 பேருமே ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டணும், ட்ரிபிள்ஸ் ஏற்றக்கூடாது, வெயிட் ஏற்றக்கூடாது, இது மாதிரியான கண்டிஷன்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாம் ரேப்பிடோவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரேப்பிடோ இல்லை ஓலா இது மாதிரி நாம் ஒரு பைக் டாக்ஸியை பயன்படுத்துகிறோம் அப்படின்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நிறைய பேர் ஒயிட் போர்டு வச்சு நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா ஒரு ஒயிட் போர்டு வச்சிருக்கக்கூடிய நபர் தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் அப்பார்ட்மெண்ட்டில் மீன் வைக்கிறாரு. ஒயிட் போர்டு வச்சிருக்கக்கூடிய நபர் தான் பார்த்தீங்கன்னாக்கா கீரை வைக்கிறாங்க. ஒயிட் போர்டு வச்சுருக்கா பால் பாக்கெட் போடுறாங்க. அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரியான பொருட்கள் டெலிவரி பண்ணுறவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு வச்சுருக்கவங்க தான். இவங்க கமர்ஷியல் யூஸ் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ராவல்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னும் போது ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு மாற்றுறது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் அப்படின்னும் போது நாம் அதை மனசில் கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா சார் நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்களா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, பைக் டாக்ஸினால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பிரச்சனை சொல்கிறாங்க, பைக் டாக்ஸி கூடி சீக்கிரமே பேன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பைக் டாக்ஸி நம்ம பைக் டாக்ஸி மட்டும் இல்லை, எந்த ஒரு வாகனம் ஓட்டினாலும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக மதித்து நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வரப்போவது கிடையாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்னல் நின்று அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேட்கக்கூடிய இடத்துல நிறுத்தி அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் காமிக்க சொன்னால் காமிச்சு போகிறது நல்லது. மேக்ஸிமம் ரேபிடோ ஓட்டுறோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா ரேபிடோ மட்டும் இல்லை, ஓலா இது மாதிரி எது ஓட்டினாலும் சரி நம்மகிட்ட எல்லாமே ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கா, இன்சூரன்ஸோடு இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக இதில் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதில் நிறைய பேர் டூப்ளிகேட் ஐடி போடுறாங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி போடுறாங்க, ஒருத்தர் பைக் எத்தனை இன்னொருத்தர் ஓட்டுறாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் கஸ்டமர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வண்டியை புக் பண்ணுறீங்க, பைக் டாக்ஸி புக் பண்ணுறீங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஐடியை போய் உங்களால் விஷுவல் பண்ண முடியும். அப்படி விஷுவல் பண்ணி வந்திருக்கிற நபர் அந்த நபர் தானா, அந்த வண்டி தான் நம்பர் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் கேள்வியாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள்லாம் இந்த பைக் டாக்ஸியில் போகிறது பாதுகாப்பாக இது மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, பதிலும் போயிட்டுருக்கு. இது பற்றிய தகவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த சேனல்ஸில் போடலாம். நம்ம சென்னையில் ரேபிடோ அது மாதிரியான வண்டி ஓட்டின்னு தான் இருக்கும், பைக் டாக்ஸி ஓட்டின்னு தான் இருக்கும். அதனால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதில் வீடியோ போடுறேன். விதிமுறைகள் என்ன, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன டைமிங்கில் வண்டி ஓட்டினா நமக்கு லாபம், அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இதில் கமெண்ட் போடுறேன். ஆட்டோ ஓட்டக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்சால் அதுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். என்ன மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய நபர்களிடம் அது சம்மந்தமாக ஏதாச்சும் பதில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பைக் டாக்ஸி வேணுமா வேணாவா அப்படின்றத பொதுமக்களாகிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.